சிந்து பைரவி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சஞ்சய் வந்து பைரவியை ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நான் உனக்கு 8 வருஷமாக காத்துட்ருக்கேன் தெரியுமா, உனக்கு ஆறுமுகத்தோட கல்யாணம் தான் வேண்டான்னு போச்சுல, இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால நாளைக்கு வந்து எனக்கும் உனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வச்சு அடைச்சிட்டு போயிடுறாங்க. பைரவியும் உள்ளே உட்காந்து தேம்பி தேம்பி அலறாங்க. இன்னொரு பக்கம் ஆறுமுகம் வந்து ரூமில் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வருவாங்க. இனிமேல் பைரவி எப்படிடா வரப்போறா, அவள் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அதை உனக்கு வந்து காப்பாற்ற தெரியலை, நீ வந்து அவள் கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்டின, அதை கூட அவள் மறந்துட்டா, ஆனால் நீ அவளுக்கு துரோகம் பண்ணா பாரு, அதை தான் அவளால் மறக்க முடியல, இனிமேல் நீ எதுக்கடா உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி கூட திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பைரவி போன கார் டிரைவர் வந்து நம்ம ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்க. மேம்க்கு வந்து நாளைக்கு காலையில் தான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் இருக்குது, அதனால் சஞ்சய் சார் வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்னு அவரும் இங்கே நேராக வராங்க. இங்கே வந்து பார்த்தா கதவு வந்து லாக்காக இருக்குது. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆப்பு. அப்போ பைரவி வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துவாங்க. நல்வழியை வந்து ஆறுமுகம் பார்த்துருவார். சரி பைரவி உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை உடச்சிட்டு உள்ளேயும் போவார். எதுக்கு ஒன்று அடைச்சி வச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்னா அவனை நம்பாது, நீ கேட்டியா, சரிவா போகலான்னு சொல்லும்போது சஞ்சயும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆறுமுகம் வந்து சஞ்சயை அடித்து போட்டு ரூமில் போட்டு லாக் பண்ணிவிட்டு பைரவியும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.